எல்லாருக்கும் வணக்கமக்கா. இது அன்வேஷிப்பின் கண்டேதம் மலையாள படம். தேடுங்க கிடைக்கும். இதுதான் இந்த மலையாள தலைப்போட அர்த்தம். இது ஒரு 1/2 கதை. 1/2 கதைன்னா ஒரே படத்துல 2 கதை வர மாதிரி. புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு குழுவுமே இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளையோட கொலை கேஸை கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்காரு. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பொறாம பிடிச்ச கேஸ் ஹையர் ஆபீசர்ஸ் அப்படிங்கிற பேர்ல லாந்துவாவில்ல. அந்த உயர் அதிகாரிகள் வந்து இவர் அந்த கேஸ்ல இருந்து கலத்தி விட்டுறதாவ. ஆனாலும் இவர் தனியா விசாரிச்சு அந்த அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இவரோட போதாத காலம் அந்த அக்யூஸ்ட் பைவ்ல வந்து இவரோட கையில இருந்து தப்பிச்சு ஓடத்துல ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிருந்தான். இவரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாவ. இதுதான் இந்த படத்துல இடவள வரைக்குமான கதை. இதுக்கு மேல அந்த கதையில என்னையா இருக்க போகுது? என்கொயரிக்கு பதில் சொல்லியே இவனோட ஆயுள் காலம் கழிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கல. அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். அதாவது நீ ஒரு திறமையான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரியா, உன் கேர்லெஸ்ஸா தான் இப்படி நின்றுட்டு இருக்க. ஆனா உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அப்படி இன்னொரு கேஸ் இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாம 6 வருஷத்துக்கு முன்னாடியே கைகளுன கேஸ். இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டா உனக்கு பேரும் ஆச்சு. உன் மேல இருக்க பழைய பழியில இருந்து நீ மீண்டு வந்துடலாம் அப்படின்னு பழையபடியும் எந்த ஒரு குழுவுமே இல்லாத ஒரு பழைய கேஸை இவர் கையில கொடுத்து விசாரிக்க சொல்லுதாரு இவரோட எஸ்பி. இவரும் தன்னோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கேஸை கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு பிறகு இந்த கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை.